குக் பண்றவர், அதாவது இவரோட சாப்பாடு இவரோட டேஸ்டா அப்படி ரீல்ஸ் மூலமாவே எங்க பார்த்தாலுமே இவரோட பேரு தான் சொல்லப்பட்டது. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ். இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அவர் மேல அடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. பணம் நிறையா இருக்கிறதுனால பல தேனீக்கள்லாம் வந்து தேடி வரும். எப்படியும் அதை பூவோட சிலது தேனை மட்டும் சாப்பிட வரும், சிலது பூவை கடிச்சு வச்சுட்டு போயிடும். இல்லை இப்போ வந்து பாமக வந்து ரெண்டா பிரியுது, அன்புமணி ராமதாஸ் இப்படி பிரியாத ஒரு கொஸ்டின் வருது சார். இல்லை அப்படிதான் பிரியும். அது ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருந்தது தானே, ரெண்டும் புதுசாக முளைக்கிற பிரச்சனை. ஐயோ இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரா, இல்லை இது ராமதாஸ் அவர்களை பண்ணியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள். இல்லை அப்படி அது எப்படி, அது அவர் இஷ்டம் இல்லை, அவர் இஷ்டம், அவர் எப்படி வேணாலும் பண்ணுவோம். பர்சனலாக அது எவ்வளோ நாளைக்கு அப்போ வந்து நல்லதை ஆதரிக்க மாட்டேங்க, திருட்டுத்தனத்தை ஆதரிக்கின்ற மாதிரி தான் இருக்கும். நீ வச்சுக்க, ஆனால் தெரியாமல் வச்சுக்கன்னா அது என்ன நியாயம்? அது ஒரு டைமில் வந்து சினிமாவிலையும் இருந்தார், சினிமா தயாரிச்சிருக்காரு, ஒரு படத்தில் ஹீரோ அடிச்சு. அவர் சினிமாலலாம் இல்லைங்க, சமையலில் காசு பொத்துக்கிட்டு கொட்டுச்சு, அதை வச்சு படம். அவருக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை அவருக்கு அண்டா அகப்பைக்கே சம்மந்தம் கிடையாது. ப்ரெஸ் மீட்லேயே அவங்க சொன்னாங்க, சொல்லும் போதுமே முன்னாடி நாங்கள் வெளில போயிருக்கணும் ஃபோட்டோ போடுறாங்க, இப்போ இந்த மாதிரி ஏமாத்திட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லப்படலை. பர்சனல் விஷயம் என்னென்னா, இவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்க ஒருத்தனை வந்து இது பண்ணிட்டு இவ தைரியமாக ப்ரெஸ் மீட் வேறு கொடுக்குறான்னா பாருங்க, எப்படி இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு டைம்ஸ் வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக வந்து கல்யாணம் அப்படின்னா சாப்பாடு, இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ரீசன்ட் டைம்ல குக் பண்றவர், அதாவது இவரோட சாப்பாடு இவரோட டேஸ்டா அப்படி ரீல்ஸ் மூலமாவே எங்க பார்த்தாலுமே இவரோட பேரு தான் சொல்லப்பட்டது. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ். இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அவர் மேல அடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இதுல என்ன உண்மை நிலவரம்? உண்மைன்னு இல்லை, அது அவரோட பர்சனலில் அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ பணம் நிறையா இருக்கிறதுனால பல தேனீக்கள்லாம் வந்து தேடி வரும். எப்படியும் அதை பூவோட சிலது தேனை மட்டும் சாப்பிட வரும், சிலது பூவை கடிச்சு வச்சுட்டு போயிடும். இல்லை அப்படி செடியை பிடிங்கிட்டு போயிடும்ன்ற மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரி தீய சக்திகள்லாம் தேடி வரத்தான் செய்யும். அப்படி வந்து ஒரு மொட்டமாக இவர் வந்து ஊரடிச்சு உலையில் போடுற மாதிரி, அது உண்மையிலே உலையில் போடுறவர் தான் அவர். ஊரடிச்சு உலையில் போடுறதுன்றது இவருக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா உலை வைத்து சம்பாதிக்கிறவர் தான் அவர். ஸோ அவர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு, கோடிக்கணக்கில் அடிக்கிறாருங்க போது சரி இவர் ஆட்டையை போட்டுருவோம்னு சொல்லி ஒரு லேடி இறங்கியிருக்கா. ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சும் சரி ஆட்டையை போடுறதுக்கு அது இதில் என்ன இருக்குது, கல்யாணம் ஆனான்னா கல்யாணம் ஆகலை என்ன அப்படின்ற மாதிரி இறங்கி இவரை வந்து இவரும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சரி 2 மனைவின்றது இப்போ கூட ஐயா ராமதாஸ் கூட அந்த காலத்தில் இருந்துச்சு, எல்லாம் கலைஞர் கூட 3 மனைவி, ராமதாஸ் ஐயாவுக்கு 2 மனைவி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 60கள் 70கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30-40% வீட்டில் வந்து 2வது மனைவின்னு இருக்கும். மனைவி இறந்துருவாங்க, 2வது கல்யாணம் பண்ணிடுவாங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடுவாங்க, குழந்தையாக. இதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. அது இப்போ உள்ள காலத்தில் ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து மாதம்பட்டி காசு வருது, அதனால அவர் இன்னொன்று கல்யாணம் பண்ணியிருக்காரு, திருமணால கொண்டாடினாரு. இப்போ வந்து இதில் யாருமே அவங்க சார்ந்து கலந்துக்கல. இப்போ வந்து பாமக வந்து ரெண்டா பிரியுது, அன்புமணி ராமதாஸ் இப்படி பிரியாத ஒரு கொஸ்டின் வருது சார். இல்லை அப்படிதான் பிரியும். அது ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருந்தது தானே, ரெண்டும் புதுசாக முளைக்கிற பிரச்சனை. ஐயோ இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரா அப்படின்னு யாரும் சாக்காக போகிற, எல்லாம் சித்தின்ட்டு தெரிஞ்சது தான். அவர் தெரிஞ்சது தான், அவர் ஒரே குடும்பமாக தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை இது ராமதாஸ் அவர்களை பண்ணியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள். இல்லை அப்படி அது எப்படி, அது அவர் இஷ்டம் இல்லை, அவர் இஷ்டம், அவர் எப்படி வேணாலும் பண்ணுவார். பர்சனலாக அது எவ்வளோ நாளைக்கு அப்போ வந்து நல்லதை ஆதரிக்க மாட்டேங்க, திருட்டுத்தனத்தை ஆதரிக்கின்ற மாதிரி தான் அர்த்தம். நீ வச்சுக்க, ஆனால் தெரியாமல் வச்சுக்கன்னா அது என்ன நியாயம்? அது மாதிரி அவர் வந்து திருமணம் செய்திருக்காரு, 2வது மனைவியை அவங்களோட வந்து கொண்டாடுறாரு. டெய்லி ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு வெளிலன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? அவருக்கு தான், அவருக்கு அன்புமணி ராமதாஸுக்கே தெரியும். அது அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரியும், அப்பா இவங்க சித்தி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஊருக்கு தெரியணும்னு அவசியம் இருக்குது? அவங்க இது அவங்க இப்போ பர்சனல், அது அதில் அவர் இருக்காரு, அதில் என்ன பண்ண முடியும்? இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துக்கிட்டா கூட ஒரு டைம்ல வந்து சினிமாவிலையும் இருந்தாரு, சினிமா தயாரிச்சிருக்காரு, ஒரு படத்துல ஹீரோ அடிச்சு. அவர் சினிமாலலாம் இல்லைங்க, சமையலில் காசு பொத்துக்கிட்டு கொட்டுச்சு, அதை வச்சு படம். அவருக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல அவருக்கு அண்டா அகப்பைக்கே சம்மந்தம் கிடையாதுங்க. அண்டா வேற, அகப்பை வேற, மாதம்பட்டி வேற. அவர் சமையல் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாரு. அவர் எங்கே சமைச்சாரு? அவர் வந்து இதுதான் மேனேஜ்மெண்ட் தான் பண்ண. அவர் என்ன காய்கறி நறுக்கி, அதாவது சமையல் அப்படின்றது என்னன்னா கைப்பக்குவம்னுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அது வந்து சயின்டிஃபிக்கலாக சொன்னீங்கன்னா கையில் உள்ள பாக்டீரியாஸ் இருக்கு, அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். அது சில பெண்கள் சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சில பேர் சமைச்சா என்ன செஞ்சாலும் இது இல்லாது. கைப்பக்குவம், இவருக்கு என்ன கைப்பக்குவம் இருக்குது? அண்டாவே போய் வாடகைக்கு எடுத்து வச்சுட்டு வடநாட்டுக்காரனை வச்சு அதே அரிசியை போட்டு சுட்டுட்டு இந்த பல கூமுட்டைங்க வந்து அவர் போய் காசை கொடுக்கணுன்னு இருக்குது. ஃபெமிலியாரிட்டியை வச்சு ஒரு பில்டப் பீல் ஆகணுன்றதுக்காக பல பணக்காரங்க பண்ணுறாங்க.
அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இருந்தாலே வந்து அவரை கோலி பவுன்சர்ஸ் அந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் இது பார்த்து எல்லாமே வந்து பில்டப் தான். பில்டப் விட்டால் தானே சம்பாதிக்க முடியும். பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ, நம்ம இப்போ டாக் இருக்கணும்னா தான் வடிவேல்ட தத்துவமே. அந்த மாதிரி பில்டப் விட்டுறாரோ பீலா விடுறாரோ பவுன்சர் வைக்கிறாரோ, ஆட்டையை போடுறோமா அதுதான் கோடிக்கணக்கில் ஆட்டையை போடுறோம். நம்ப வைக்கிறோம்ல ஹியூமன் கேட்டில்ஸை, நம்ப வச்சு கோடிக்கணக்கில் ஆட்டையை போடுறது தான் முக்கியம். அதுக்கு எல்லா பில்டப் பீலாலாம் விட இவன் எவன் போய் அடிக்க போகிறான்? இவனுக்கு எதுக்கு பவுன்சரு? புரியுது அவங்களுக்கு? இப்போ நான் அடியாளா இல்லை ரவுடியா இல்லை ஏற்கனவே ஒரு 4 கொலை பண்ணியிருக்காரு இவரை போட்டுருவாங்க பொருள் எடுத்து அப்படின்னு இருக்கா, இல்லை ஜல்லிக்கரண்டி அடித்து கொண்டுருவாங்கன்னு தான் இருக்கா? சமையல்காரனுக்கு எதுங்க பவுன்சரு? நீங்கள் கோடிக்கணக்கில் காசு வாங்கினாலும் சரி சாதாரண வாங்கினாலும் சரி உங்கள் தொழில் வந்து சமைப்பது, சமையல்காரர் தான். நீங்கள் உன யார் கொல்ல போகிறா? எல்லாமே பில்டப் தான். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய பேர் சமைக்கிறாங்க, நிறைய செலிபிரிட்டி பண்றாங்க. இவர் மட்டும் இந்த ஷார்ட் டைம்ல அந்த ஃபேமஸ் ஆகுது இருக்குல்ல, எங்க அவரோட விதி எல்லாம் பகவான் செயல் தான் நம்ம பார்க்கணும். விதி பில்டப். இப்போ தான் யூடியூப்கள் இருக்குல்ல, இப்போ சேனல் அந்த காலத்தில் போட மாட்டான். இப்போ யூடியூப்பில் காசு கொடுத்தீங்க அப்படின்னா இவர் அப்படி இப்படி, இவர் கத்திரிக்காய் இருக்கிறது இப்போ எல்லாரும் குறுக்கு வெட்டில் வெட்டினானா அவர் நேர் வெட்டில் வெட்டுவாருன்னுவா. எதையாவது ஒரு பில்டப் கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க. அப்படியாக முடியாது. இந்த பாயாசம் வச்சாரு, எல்லாம் தேங்காய் சட்னி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நவாப்பழ சட்னி வைப்பார், கருவாட்டு சட்னி வைப்பார். எதையா அள்ளி விட வேண்டியது, அள்ளி விட்டு எடுத்து போடும்போது 4 பேர் சரி இவரை வச்சு ரீல்ஸ் பண்ணி இவர் ஃபேமஸான ஆள் இவரை சமையலுக்கு வச்சாதான் பிராண்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் கேட்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கும் உங்கள் பிராண்டை பயன்படுத்தி நாங்கள் அவரை வச்சு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், இப்போ என் பையன் கல்யாணத்துக்கு தான் பண்ணோம்னு சொல்லி அவங்க பெருமைப்படக்கூடிய லூசுகள் இந்த உலகத்தில் நிறையா இருக்கான். அதனால இவருக்கு ஒரு பில்டப். திடீர்னு இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரபலமாக ஆரம்பிச்சு அதை கரெக்டாக பிடிச்சி அடித்து மேலே வந்துட்டாப்புல. இவரை அடித்து பிடிச்சி எந்த பொண்ணு மேலே வந்துடுச்சு. ஒரு ஆட்டையை போட்டுரும், அது 100 கோடி 50 கோடியாக கேட்குதுன்னாங்க. அது ஒரு அமௌண்ட்டை போட்டு அது போயிடும். ப்ரெஸ் மீட்லேயே அவங்க சொன்னாங்க. சொல்லும் போதுமே முன்னாடி நாங்கள் வெளில போயிருக்கணும் ஃபோட்டோ போடுறாங்க, இப்போ இந்த மாதிரி ஏமாத்திட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லப்படலை. இது பர்சனல் விஷயம். என்னென்னா இவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்க ஒருத்தனை வந்து இது பண்ணிவிட்டு இவ தைரியமாக ப்ரெஸ் மீட் வேறு கொடுக்குறான்னா பாருங்கள் எப்படி இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்குங்க. இல்லீகலாக கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது பிள்ளைங்க இருக்குன்றது தெரிஞ்சு இவ போய் இது பண்ணிவிட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இருப்பான்னு பாருங்க. இப்போ எல்லாம் பணத்தை ஆட்டையை போடுறதுக்கான ஒரு இதுதான் அப்படின்றது தெளிவாக எல்லாருக்குமே இது. எல்லா பெண்களுக்கும் தெரியாதா, ஆண்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு. ஒரு கல்யாணம் ஆகி ஒருத்தர் 2 பிள்ளைய வச்சுருக்கான், அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த குடும்பத்தை குலைக்கிறதுக்கு இவ போய் அதுக்கு என்ன காரணம்? பணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா ரோட்டில் உள்ள பிச்சைக்கார மேலே அவளுக்கு லவ் வருமா? ஸோ மித்த எத்தனையோ பேர் இருக்கான்ல, கல்யாணத்தில் மேக்கப் ஏதாவது போட்டுட்ருக்கா, எத்தனையோ பேர் இருக்கான், அவன் மேலே அவளுக்கு லவ் வந்துருமா? பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி அவன்கிட்ட இப்போ இந்த நபரை கவர் பண்ணி செக்ஷுவலாக இது பண்ணிவிட்டு அப்புறம் கேஸை போட்டு. இது வெளிநாட்டில் இருந்தது. இப்போ மோனிகா லெவன்ஸ்கின்னு ஒருத்தி இருந்தான். அவன் வந்து என்னென்னா அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன்ட்ட படுத்துட்டு அந்த உள்ளாடைய பீராவில் வச்சிட்டான். 10 வருஷம் கழிச்சு கேஸ் நடக்கும்போது இதை கொண்டு போய் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டை போட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி திருடிகள்லாம் நிறைய உலகம் பூரா இருப்பாளுங்க. அது அங்கே நடந்தது, இப்போ இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. காசு நிறையா புழங்க ஆரம்பித்தோடனே இங்கேயும் வந்து செக்ஷுவலாக இது பண்ணிவிட்டு காசு கொடுங்குறதுக்குன்னு ஒரு கும்பல் நிறையா பேர் இறங்கிட்டாளுங்க இப்போ. ஸோ இது இப்படி போயிட்டுருக்கு. அதுவும் வந்து 50 லட்சம் 25 லட்சம் வாங்க மாட்டான். கேட்குறது 50 கோடிக்கு மேலே கேட்குறான்றாங்க. அந்த பேரம்படி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி வாதம்படி சொல்லி துரத்தி விட்டதாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதாகவும் வருது. ஸோ பணம் கேட்டு மாட்டேனால அவர் வேணாம்னு சொல்லிட்டு விட்ட மாதிரி தான் இப்போதைக்கு கணக்கு இருக்குது. தேர்ற வரைக்கும் கேட்குறது தான். 50 கோடி கேட்குற 5 கோடி வந்தால் கூட இல்லை 50 லட்சம் வந்தால் கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற பொறுத்து. உங்கள் நேரத்தில் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.